रामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्यसस्तनूभिर्व्यशेम देवहितं यदायुः शतमिन्नु शरदो हन्ति देवायत्रारश्चक्राजरसन्तनूनाम् पुत्रासो यत्र पितरो भवन्ति मानोः मध्यारीरिषतायुर्गन्तोः अदितिर्द्यौरदितिरन्तरिक्षमदितिर्माता स पिता स पुत्रः विश्वे देवा अदितिः पञ्च जना अदितिर्जातमदितिर्जनित्वम् भद्रं कर्णेभिः कर्णेभिर्भद्रं भद्रं कर्णेभिः शृणुयाम शृणुयाम कर्णेभिर्भद्रं भद्रं कर्णेभिः शृणुयाम कर्णेभिः शृणुयाम शृणुयाम कर्णेभिः कर्णेभिः शृणुयाम देवा शृणुयाम कर्णेभिः कर्णेभिः शृणुयाम देवा शृणुयाम देवा शृणुयाम शृणुयाम देवा भद्रं भद्रं देवा शृणुयाम शृणुयाम देवा भद्रं देवा भद्रं भद्रं देवा भद्रं पश्येम पश्येम भद्रं देवा भद्रं पश्येम भद्रं पश्य. இன்று அமாவாசை திதி. அமாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது. தானத்திலேயே சிறந்த தானம் கோதானம், பசுதானம், அன்னதானம். அது 2 தான். நான் ஐ ரிப்பீட் அகெயின் த சேம் வேர்ட்ஸ். தானத்திலேயே சிறந்தது 2 தானம். கோதானம் செய்ய முடியாட்டாலும் பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரை கிடைத்தால் புண்ணியம் கிடைக்கும். அகத்திக்கீரைக்கு பசுமாட்டுக்கு என்று அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ அல்லது இனிப்பு சர்க்கரை பொங்கலோ கேசரி போன்றவை கொடுத்தால் நல்லது. கன்றுக்குட்டிக்கு வாழைப்பழம் கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்று அன்னதானம் முதியோர்களுக்கு, கண் பார்வை தெரியாதவர்களுக்கு நாம் அன்னதானம் செய்தால் நமக்கு உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நான் கூட கர்நாடக மாநிலத்தில் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அன்னதானம் செய்கிறேன். ஆனால் நான் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று கூட நான் ராஜ் விபினி தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாட்டில் அன்னதானம் செய்கிறேன். காரணம், அன்னதானத்துக்கு தான் மிகப்பெரிய உண்டு. மனது போதும், சாப்பாடு மட்டும்தான் போதும் என்று சொல்வார்கள், மீதி எதுவும் சொல்ல மாட்டார்கள். அதன் மூலியம் ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நான் எவ்வளவோ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள், வாழைப்பழம் கொடுங்கள் என்று சொல்லி இன்று உலக அளவில் காலை வேளையிலும் மற்றும் மாலை வேளையிலும் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அதை பாராட்டுகிறார்கள். மேலும் சொல்ல போனால் உலக நாடுகள் கூட அதை பின்பற்றி வருகின்றன. அதற்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறது. அதற்காகத்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த அன்னதானமும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் செய்கிறேன், மகாராஷ்டிரா இன்னும் சில மாநிலத்தில் செய்கிறேன். காரணம், எதற்காக நான் ராஜீவ் வெப் நியூஸ் மூலம் செய்கிறேன் என்றால், ராஜீவ் வெப் நியூஸ் மூலம் தமிழ்நாட்டில் செய்கிறேன் என்றால் தமிழ்நாட்டிலும் அன்னதானம் செய்யப்பட வேண்டும், அதை சில பேர் பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று. ஆனால் இன்று உள்ள சிலர், நான் வேதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன், ஜோதிடர்களை நம்புகிறார்கள். தாழ்த்து தகடு என்று பணம் கொடுக்கிறார்கள். ஜோதிடத்தால் நம்புவதை கர்மாந்தரம் பண்ண முடியாது. டாக்டருக்கு ஃபீஸ் 20,000 25,000 கொடுத்து எக்ஸ்ரே ஸ்கேன்கிறாங்க. ஆனால் அன்னதானம் செய்ய யாரும் முன்வர வர மாட்டாங்கிறாங்க. அந்த கர்மவினையினால உடம்பு படுத்துது. திருமணத்தடை, வியாபாரம் எல்லாம் இருக்கும், எல்லாத்துலையும் விளையாடலாம். ஆனால் கர்மால மட்டும் விளையாடக்கூடாது, யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னவோ பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கணும் எங்கே போயிடுச்சு. நான் மாதம் ராஜீவ் நியூஸ் செய்கிறேன். என்ன, நான் ஒரு மாடல் ஹீரோவாக இருக்கணும், அதை பார்த்து பலர்னு இன்னைக்கு பசுமாட்டுக்கு பழம் கொடுக்குறேன், லட்சக்கணக்கான பேர் அவங்கள வாழ்த்துறேன். அதே மாதிரி ஒவ்வொரு இது பண்ணீங்கன்னா, தொலைக்காட்சி மூலமாக எதுக்கு கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் பார்த்தா பல பேர் பண்ணணும். ஆனால் அதை பார்க்குறாங்க, அது நல்லா இருக்குன்னு கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் சில இப்போ இருப்பின்னா கூட, நான் கூட டிவிலலாம் இது போடுறோம், ஒரு லைக் ஒரு வியூ கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் கூட. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ரூபாய் டே நைட் தூங்காமல் ப்ரோக்ராம் பண்ணுறோம், பணம் கொடுக்குறோம். அதை பார்த்து கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, வியூ. ஏன்னு கேட்டீங்க, நல்ல காரியத்துக்கு யாருக்குமே மனசு வராது.
இப்போ தெய்வீக காரியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா சில சர்ப்ரைஸ் வருது. தெய்வீக சம்மந்த பெரிய பெரிய பாடகர் சோசர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வியூ பர் லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் தேவையில்லாததுக்கு பார்த்தீங்கன்னா லேக்ஸு குமியும். அது மாதிரி தான் கூட இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேம்னு இருக்கும். அந்த படம் சுபரையும் ஒரு பசுமாட்டுக்கு பழமோ ஒரு அன்னதானமோ செஞ்சு இப்போ நமக்கு ஆத்தம் திரும்பி போகும்போது பண்ணலாம். எல்லாத்தையும் தப்பலாம். ஆனால் யாரும் கருப்பவனை தப்ப முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதி வருது. எவ்வளோ பேர் இன்றைக்கி ஏதோ அதனால் தயவுசெய்து நான் ஒரு ரிக்வஸ்ட் கோரிக்கையாக இருக்கிறேன். தயவுசெய்து அன்னதானம் பண்ணுங்க. இல்லை பசுமாட்டுக்கு ஏதோ பண்ணுங்க. இல்லை அட்லீஸ்ட் இதை பாருங்கள். நமக்கு பணம் இருக்காது. பணம் இருந்தாலும் செய்ய மனம் இருக்காது. எல்லாம் டாக்டர் போனால் 20,000 ஸ்கேன் ஒரு வாரத்தை செய்யாமல் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு தானம் பண்ண அன்னதானம் பண்ண ஒரு வீடியோ அமைச்சா கூட நான் இப்போ போட தயாராக இருக்கேன். ஏன்னா அதை பார்த்து 10 பேர் வருவாங்கன்ட்டு. பசுமாட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் கொடுத்து இன்றைக்கி பெரிய ரீச் விழுந்திருக்கு. அதுமாதிரி அடுத்த அமாவாசையான அட்லீஸ்ட் கொஞ்சம் செஞ்சு உங்களோட கர்மவினை குறைச்சிக்கிறேன். என்னோட ரிக்வஸ்ட்டாக செய்கிறேன். நன்றி, வணக்கம். पश्येम भद्रं भद्रं पश्येमाक्षभिरक्षभिः पश्येम भद्रं भद्रं पश्येमाक्षभिः पश्येमाक्षभिरक्षभिः पश्येमाक्षभिर्यजत्रा यजत्रा अक्षभिः पश्येमाक्षभिर्यजत्रा अक्षभिर्यजत्रा यजत्रा अक्षभिरक्षभिर्यजत्रा अक्षभिरित्यक्षभिः यजत्रा इति यजत्रा स्थिरैरङ्गैरङ्गैस्तुष्टुवाग्यसस्तुष्टुवाग्यसोऽङ्गैः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्यसः अङ्गैस्तुष्टुवाग्यसस्तनोभिस्तनोभिस्तुष्टुवाग्यसस्तनोभिः तुष्टुवाग्यसस्तनोभिस्तनोभिस्तुष्टुवाग्यसस्तुष्टुवाग्यसस्तनोभिर्वि तुष्टुवाग्यसजिते तुष्टुवाग्यसः तनोभिर्वितनोभिस्तनोभिर्यशेमाशेमवितनोभिस्तनोभिर्व्यशेम व्यशेमाशेमविव्यशेम पश्येम भद्रं भद्रं पश्येमाक्षभिरक्षभिः पश्येम भद्रं भद्रं पश्येमाक्षभिः पश्येमाक्षभिरक्षभिः पश्येम पश्येमाक्षभिर्यजत्रा यजत्रा अक्षभिः पश्येमाक्षभिर्यजत्रा अक्षभिर्यजत्रा यजत्रा अक्षभिरक्षभिर्यजत्रा अक्षभिरित्यक्षभिः यजत्रा इति यजत्रा स्थिरैरङ्गैरङ्गैस्तुष्टुवाग्यसस्तुष्टुवाग्यसोऽङ्गैः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्यसः अङ्गैस्तुष्टुवाग्यसस्तनोभिस्तनोभिस्तुष्टुवाग्यसोऽङ्गैरङ्गैस्तुष्टुवाग्यसस्तनोभिः तुष्टुवा